உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது எளியோர் யோகா வாரம் 166. இன்று 9/2/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 தை 27ஆம் நாள். சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பும் சிறப்பு மாதமான பிப்ரவரி மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாம்புகம் டிவி. இன்றைய குறள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளர் என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி சோம்பி திரியேல் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது எளியோர் யோகா வாரம் 166. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். உற்சாகமான வணக்கம் 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 வணக்கம். உற்சாகமா இருக்கிறீர்களா எல்லோரும்? உற்சாகமா, மிக்க நன்றி. எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்க. எல்லாரும் ஓடி வந்திருக்கின்ற அபி, நீதினி, மிலானி, அபிஷா, ஜெசி மணிவண்ணன் அவர்கள் நினைக்கிறேன். சிவாஜி விஸ்வநாதன் அவர்கள். வணக்கம் தர்ஜினி. மிக அழகான யோகாசன வகுப்புக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நானும் என்னுடைய தம்பி வருகை அப்ப சமைக்க போறேன். சுட சுட சமைச்சு கொண்டிருக்கிறேன். நாங்க அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இப்போ மணிமோகன் அவர்கள் நினைச்சிருக்கீங்களோ? வரையும் வந்திருந்தால் குரல் கொடுப்பேன். இன்று புதிதாக எங்களுடன் இணைந்து பார்த்து சிறப்பிக்கிறார் நெவீனா. நெவீனா, உற்சாகமான வணக்கம் நெவீனா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமா இருக்கிறீங்களா? ஓம். நெவீனாவை இளையோர் யோகாவுக்கு வருக வருக என்று வரவேற்றபடி நெவீனா அந்த தங்கச்சியும் முனைய போறாவா? இல்ல இல்ல. சரி, அப்ப நெவீனா என்ன செய்யணும்? இன்றைக்கு இப்படி ஒரு மத்த இருக்குதா அவங்கள்ட்ட? சரி, அப்படியே உங்களை அபிஷா, நீதினி அக்கா தெரியணும், தஜினி மாமியும் தெரியற மாதிரி வீடியோவை செட் பண்ணிட்டு பின்னுக்கு போய் இருந்து கொண்டு எங்களோட சேர்ந்து பார்த்து செய்யணும். சரியா? இணைஞ்சிருக்கிறீங்களோ? சரி, முதல் வீடியோ வடிவா வச்சுட்டு மத்தியில போய் இருங்கோ. தூரம் உங்களை தெரிகிற மாதிரி வையுங்கோ. கிட்ட வைக்க கூடாது, தூர வச்சு. அப்பதான் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போங்க, இன்னும் கொஞ்சம். அப்பதான் உங்களை தெரியும். அவ்வளவுதான். அம்மாவை சொன்னீங்கன்னா அம்மா சரியா செய்திடுவா. இப்ப நாங்க சேர்ந்து செய்யக்குள்ள எங்களோட சேர்ந்து செய்யுங்கோ. நான் பார்த்துட்டு அடுத்த வாரம் எங்களோட ஒவ்வொரு வாரம் தொடர்ந்து இணையுங்கோ. பிறகு செய்யலாம். இன்னும் தூரம் எலிமினேட் செய்யும் போதெல்லாம் தெரிகிற மாதிரி வச்சு விடுங்க வீடியோவை. அப்பதான் உங்களுக்கு தெரியும். நெவீனா அதை செய்வாருன்னு கேட்டு உற்சாகமாய் வரவேற்ற இளையோர் யோகா வாரம் 166 இணைஞ்சிருக்கிறோம். நீதினி 166க்கு வந்துட்டு 175 சிறப்பு வாரம் இல்லையா? அது நாங்க பொன்னாலை பொருளா செய்ய வேணும். அதுக்கான ஆயுதங்கள் இப்பவே தயார் நிலையில் செய்ய வேணும் கேட்டு இன்று நாங்க பயிற்சிக்குள்ள போக முதல் எப்பவும் நாங்க ஆரம்பத்துல உள்மூச்சு வெளிமூச்சு, இந்த மூச்சு பயிற்சி உள்மூச்சையும் வெளிமூச்சையும் இலகுவான ஆசனம், அரை பத்மாசனம் அல்லது சுகாசனம், அப்படி ஏதாவது ஒரு ஆசனத்தை சும்மா கீழே இருந்தாலே நெவீனா சேர்ந்து செய்யவும் நம்ம தஜிமாம் சொல்ல சொல்ல செய்யவும் பின்னுக்கா தள்ளி வந்து செய்யணும். அப்பதான் எங்களுக்கு உங்களை பார்க்க முடியும். நன்றி. ஏன் அபிஷா இணைஞ்சிருந்த நீங்கள் வீடியோ போட்டு இணைஞ்சு ஓடிவாங்க. மிலானி மிலானியையும் அழைத்தபடி சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் 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 மல்லிகா. வாங்க வாங்க வாங்க, ஆரம்பித்து கொள்ளலாம். அபி, நாங்க ரெடி. சின்முத்திரை என்று சொல்ற இந்த முத்திரை நல்ல இலகுவா ரொட்டி பிடிச்சிருக்க கூடாது. சரியா? கைய கால வாய பல்லுகள் எல்லாம் முறைக்கும். சாதாரணமா ஒரு கால அடியில போட்டுட்டு அரை பத்மாசனம் அல்லது சுகாசனம் போட்டுட்டு கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே வாயை மூடி கண்ணை மூடி நிமிந்திருந்து நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்து ஆறுதலா வாயை மூடி இருக்கணும். ஆறுதலா வெளியில மறுபடியும் மறுபடியும் நிமிந்திருந்து கண்களை மூடி ஆறுதலா உடம்பொண்ட மாட்டாம நிறைய மூச்சு உள்ள கெடுக்கிறது. ஆறுதலா வெளியில அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா?
இதை வீட்டு இருக்கிற நேரம் நீங்க எல்லாரும் செய்யலாம். அவ்வளவு இலக்குவான ஒரு பயிற்சி தான் இது. மிக்க நன்றி. இப்ப நாங்க போல சாதாரண கைகளையும் கால்களையும் உதறிய வேண்டும் ஒரு துள்ள போறோம். அவ்வளவு அந்த ஒன்றும் இல்ல. கைகளை கால்களை அசைச்சு ஒரு துள்ளல், சாதாரண துள்ளல். மேலே எழும்பி கைய உதறிய வேண்டாம். இப்படி மெல்லமா கையை உதறி 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 கையையும் காலையும் சாதுவா ஆட்டப்போம். வேகமா துள்ளுவீங்கன்னா நீங்க வேகமா துள்ளலாம். ஆனா கவனமா இருக்கணும். பக்கத்துல வந்து முட்டுப்படாம இடிப்பட அப்படியே வட்டமடி போவோம். வட்டமா சுத்தும் போவோம். வட்டமா 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 நின்ற நிலையே வட்டம். சரி, அப்படியே நாங்க எப்பவும் போல தூக்கு காரணம். ரெடி? அந்த காதை உங்களுக்கு எப்படியுமோ காதை பிடிக்கிற வலது காத இடது கையால, இடது காத வலது கையால பிடிச்சாச்சோ. ரெடி? 10 எண்ணிக்கைக்கு சரி. கீழே இருக்க மூச்சை விட்டு கொண்டு போகணும். மேல எலும்பேக்க மூச்சை எடுத்துக்கொண்டு போகணும். ரெடி? 1 2 3 4 ஆறுதலா 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். நெவீனா கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி நின்று செய்வோம். அப்பதான் எங்களுக்கு தெரியும். காலை உதறி விடுங்க முன்னுக்கு. உதறி போயிட்டு கொஞ்சம் கால அகலமா வச்சுட்டு தலைக்கு கீழே மேல. எப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்றீங்கன்னதான் கூட தலை கீழையும் மேலே, கீழையும் மேலே. இனி பக்கவாட்டு இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்கம் வலது பக்கம். அப்படியே வட்டம் 1 2 3 4 5. அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 சுத்த வேண்டும். அதே போல 2 கையை பத்தி பிடிச்சு கொண்டு முன்னுக்கு 1 ஆறு 2 3 4 5. அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5. அதே மாதிரி இடுப்புக்கு கொஞ்சம் காலகலமா வச்சுட்டு பெரிய வட்டமா 1 2 3 4 5. அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5. அதே போல முழங்காலுக்கு கால்களை கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் மடிப்பொண்டு மடிச்சுட்டு வட்டமா 1 2 3 4 5. அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5. வாழ்த்துக்கள். அப்படியே விரல்ல நடக்கிறது இடுப்புல கை வையுமோ அல்லது மேல கை எப்படியுமோ. விரல்ல நடக்கிறது மத்தியில நடக்கணும், கால் போகணும். சரி, அதே போல குதியில நடக்கிறது, அதே போல பக்கத்துக்கு நடக்கிறது, உள்ளுக்கு நடக்கிறது. சரி, இப்ப நாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வைத்தியம் தோப்புக்கரம் செய்வோம் எல்லாமே எழுதி அது மாதிரி கொஞ்சம் காதுல அகலமா வச்சுட்டு இந்த கைகளை வலது கை இடது காலின் பெருவிரல தொடங்கணும், இடது கை வலது காலின் பெருவிரல் 2 ஒரே நேரத்துல இப்படி நிக்க போறோம். கொஞ்சம் பக்கவாட்டு நில்லும் எல்லாரும் நின்றுட்டு இவ்வளவு இப்படி செய்யறோம். விளம்பரம் 1 கீழே போறோம். வணிகா விளங்குதா? இதெல்லாம் தொட்டுட்டு வரணும். கீழே இருக்கும். ரெடி? அப்படி க்ரஷ் பண்ணி வலது கை இடது பெருவிரல், இடது கை வலது பெருவிரல். இது 5 அடி. 1 2 3 4 5.
வாழ்த்துக்கள். பாப்போம் யார் வடிவா செய்யணும் பாப்போம். ஒரு இன்னொரு 5 எண்ணிக்கை செய்யுங்க. ரெடி எல்லோரும் பாப்போம். 1 2 3 4 5. வாழ்த்துக்கள். வந்ததோ சிறப்பு. வாழ்த்துக்கள். மணியக்கார எல்லாம் வந்தது. வாழ்த்துக்கள். சரி, சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த பயிற்சி நாங்க தோப்புகரணம் போடுற மாதிரி செய்யலாம். இன்னைக்கு நாங்க செய்ய போற ஆசனம் உட்கட்டாசனம். உட்கட்டாசனத்தின் தமிழ் பெயர் என்ன? இருக்கையாசனம். இருக்கையாசனம். சரி, இப்ப இருக்கையாசனம் செய்ய போறோம். எல்லாரும் ரெடியாகவோ? கொஞ்சம் இடைவெளி விடுங்க. காலுக்கு நேர நில்லுங்கோ. சாதாரண மூச்சு. கைகளை பக்கவாட்டுக்கு வையுங்கோ. முதல்ல பக்கத்துல வச்சுட்டு சாதாரண மூச்சை நல்லா நிறைய மூச்சை உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு கையை முன்னுக்கு நீட்டுங்கோ. அப்படியே இருக்க மாதிரி இருந்துருங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நிறைய மூச்சை இழுத்து கொண்டு எழும்பிட்டு கைகளை கீழே விடுங்கோ. விடவெல்லாம் மறுபடியும் செய்ய போறோம். இப்ப கைகளை பக்கவாட்டுக்கு வைங்கோ. காலை கொஞ்சம் இடைவெளி வையுங்கோ. நிறைய மூச்சை கையை முன்னு நீட்டிக்க மூச்சை உள்ளுக்கடுங்க. ரெடி? மூச்சை விட்டபடியே உட்காருங்க. 1 சாதாரண மூச்சில கேட்க 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு எடுத்துக்கொண்டு எழும்பிட்டு கீழே கைய வருவார். இந்த ஆசனத்துல பெயர் என்ன? நீ உட்கட்டாசனம். உட்கட்டாசனம். இன்னும் ஒரு தடவை செய்ய போறீங்க. 10 எண்ணிக்கைக்கு. கொஞ்சம் காரணமின் நேரம் இல்லமோ. கைகளை பக்கத்துல வச்சிருங்கோ. கொஞ்சம் காலுக்கு இடைவெளி வையுங்கோ. அப்படி கைய முன்னுக்கு உயர்த்திக்க நிறைய மூச்சு உள்ள கிடங்கோ. மூச்சை விட்டபடி கீழே இருக்க நிலைக்கு போங்கோ. சாதாரண மூச்சு இருங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. நிறைய மூச்சை உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு எழும்பிட்டு கைகளை கீழே விட வேணும். விளங்கினதோ? இப்ப எனக்கு படப்படுற 5 எண்ணிக்கைக்கு வேகமா செய்ய போறீங்க. நீ ரெடி? பாப்போம். வந்தா சிறப்பான வாழ்த்துக்கள். கால்களை நேர வையுங்க. நீ நேர இப்படி விரிச்சு வைக்க கூட நேர இப்ப இருங்கோ. சிறப்பு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மிலானி. சிறப்பு வாழ்த்துக்கள் மிலானி. நகுல் வாழ்த்து. பின்கால் தூக்குறீங்களோ நகுல்? குதிக்கால் தூக்குப்படுதோ? இல்ல. அப்போ சரி, இன்னொருக்கா செய்யுங்க. வாழ்த்து. இப்ப சரி நகுல், வாழ்த்துக்கள். கபிஷா, கால் கொஞ்சம் விரிச்சு வைக்கணும். விடவெளி விடணும். மற்ற பக்கம் ஒரு பக்கவாட்டு போங்க. வாழ்த்துக்கள். அபி வாழ்த்துக்கள். வாணியக்கா நீங்கள் கை கொஞ்சம் தோல் மூட்டோட நேரம் இருக்கணும். வாழ்த்துக்கள். சிறப்பு. டெவீனா, நீங்க செய்து காட்ட போறீங்களோ? எப்படி செய்து பழகுறோம்? இப்படியோ செய்து நாங்கள் இல்ல, நீங்க கவனிச்சீங்கன்னா தான் செய்யலாம். கைய முன்னுக்கு நீட்டினாங்க, காலில் கொஞ்சம் இடைவெளி வச்சிருந்து நாங்கள் கீழே இருந்தாங்க. வாழ்த்துக்கள். சரி, தொடருங்க. இந்த ஆசனத்துல பெயர் என்ன? மறுபடியும் உட்கட்டாசனம். இது உட்கட்டாசனமானது. இது நின்று செய்யற ஆசனத்துல ஒன்று. இருந்து செய்யற ஆசனத்துல நாங்க செய்ய போற ஆசனம் அரை பத்மாசனம். அரை பத்மாசனம் தெரியுமா எல்லாருக்கும்? ஒரு கால் தான். அந்த குதிக்கால் எங்க படணும்னு சொல்லுவேன்? அடி வயிற்று பகுதி. அப்ப நாங்க இருந்து செய்யற ஆசனமான அரை பத்மாசனம் பட்டியல இருக்கிறோம். காலை நல்லா நேற்று வந்து இலகுவான ஆசன பயிற்சிகள் நல்லா நேற்று போட்டு எவ்வளவு நிமிர்ந்திருக்க முடியுமோ அவ்வளவு விரும்போ. அது உங்களுக்கு பின்னுக்கு ஒரு சிகரோடியோ சரி அல்லது யாரும் இப்படித்தான் இருப்பீங்கன்னா கூட இப்படி நேற்று இப்படி இருக்கலாம். அப்பதான் நாங்க நீங்க சரியா இருப்பீங்க. நல்லா இருக்கலாம். இருந்தாச்சும் காலை நல்லா உதறி விடுமோ.
இப்பவும் சாதம் ஒரு காலை அப்படியே மடிச்சு அடி வயிற்று பகுதியில கொடுங்க, மற்ற காலை கீழே வச்சுக்கலாம். அவ்வளோ நல்லா அடி வயிற்று பகுதியில ஒட்ட கொடுத்துட்டு வணக்கம் சொல்லி வாங்குவோம். அப்படி ஒட்ட கொடுத்துட்டு சின்முத்திரை பிடிச்சிட்டு அப்படியே இருக்கு. 1 2 3 4 5 அடி வயிற்றுல போய் குதிக்கால் முட்டுதோ? இப்ப மாறி செய்வோம். மற்ற கால நீட்டும், 2 காலையும் மறுபடியும் முன்னுக்கு நீட்டி நல்லா உதறிட்டு முதல் போட்ட காலை விட மாறி போடும். இப்ப நான் முதல் இடது கால் போட்டுனா இப்ப வலது கால், ஒரு கால் மறுபடியும் அடி வயிற்று பகுதியில ஒட்ட வேணும், முட்ட வேணும், ஒட்ட வேணும், நிமிர்ந்திருக்க வேணும். அரை பத்மாசனம். 1 2 3 4 5. மிக சிறப்பு. இந்த ஆசனத்துல பெயர் என்ன நகுல்? அரை பத்மாசனம். அரை பத்மாசனம். அது இருந்து செய்யக்கூடிய ஆசனம். ஆசனங்கள் 4 வகைப்படுறது. அதுல முதல்ல 2 செய்து நாங்கள் இப்ப இருந்து செய்துட்டோம். இனி நாங்கள் குப்புற பருத்திருந்த நிலைக்கு செய்யலாம். அது நாங்க என்ன ஆசனம் செய்ய போறோம் என்று சொன்னால் நாபியாசனம். நாபியாசனத்தை எப்படி சொல்லுவோம்? தொப்புளாசனம். கவிழ்ந்து படுத்த நிலை ஆசனம். அது இப்படி வாரம் படுத்திருக்கிறோம், காலை சேர்க்கிறோம், கையை முன்னுக்கு நீட்டுறோம், 2 காலையும் கையையும் உயர்த்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே இவ்வளவு தான். இது தொப்புளாசனம். மறுபடியும் எல்லாரும் செய்ய போறீங்க. குப்பரப்படுத்திருங்கோ டிவினா, அப்படியே கவர்ந்து படுத்திருங்கோ. சாதாரண மூச்சு. கைகளையும் காலையும் முன்னுக்கும், கைகளை முன்னுக்கும், கால்களை பின்னோக்கியும் தூக்கணும். ரெடி? முன்னுக்கு தூக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. 6 கைகளை விட்டுட்டு எழுந்துவது. இந்த ஆசனத்துல பெயர் என்ன மிலாடி? தொப்புளாசனம், நாபி ஆசனம் என்று சொல்லுவோம். இது குப்புறப்படுத்திருந்த நிலை. நிமிர்ந்து படுத்திருந்த நிலை ஒன்று செய்ய போறோம். அது உத்தான பாதாசனம். சரி, இப்ப கவிழ்ந்து படுத்திருந்த நாங்கள் இப்ப நிமிர்ந்து படுத்திருவோம். நிமிர்ந்து சாந்தியாசனம். இப்படி சாந்தியாசனம் செய்வோம். கால்களை சேர்த்து வச்சு கைகளை பக்கத்துல வச்சு கவிழ்த்து வைக்கும். கவிழ்த்து வச்சோமோ, கால்களை சேருங்கோ, தலைய கண்ண மேல பாருங்கோ, கைகளை கவிழ்த்து வையுங்கோ. இந்த கைகளை கொண்டு வந்து பிருஷ்ட பாகத்துக்கு கீழே கொடுத்து கால்களை தூக்க உதவியா உத்தான பாதாசனம் செய்ய போறோம். சாதாரண மூச்சு இருந்துட்டு நிறைய மூச்சை உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு கால்களை மெதுவா தூக்க வளரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சாதாரண மூச்சா இருந்தோண்டு இப்ப மூச்சை விட்டபடி காலை மெதுவா கிளவிடும். தலை வந்து கீழே முட்டை வேணும். தலை அப்படியே படுத்திருக்க வேணும். ஓகே, கால் மட்டும்தான் தூக்கணும். கைகளை சொல்றேன். மறுபடியும் சாந்தியாசனம் இல்ல செய்யுங்கோ. நகுல் வீட்டுக்கு போங்கோ. நகுல் தெரியுறீங்க இல்ல, ஓடிப்போங்க அவங்க டிவி அடிக்கி. சரி, டெவீனா படுத்துருங்கோ. கைகளை பக்கத்துல வச்சு கவிழ்த்து வச்சிருங்கோ. சாதாரண மூச்சுல இருங்கோ. நிறைய மூச்சு வயிற்றுக்குள்ள இருந்தது, அந்த மூச்சு எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டு நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு கால்கள் 2ஐயும் சேர்த்தபடி மேல் நோக்கி தூக்குறது. கொஞ்சம் ரெடி. கைகளை பக்கத்துல விட்டு வைக்கலாம். நல்லா பிருஷ்டவாகது கீழே கொடுத்து உதவியா கொடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா கால்களை கீழே விட்டு சாதாரண மூச்சுக்கு வந்தா சரி. டெவீனா கொஞ்சம் தான் தூக்கணும். காலையில அரைவாசி தூக்கக்கூடாது. வேறு ஆசனம் கொஞ்சம் தூக்கணும். இப்ப இருக்கா இன்னும் இருக்கா எல்லாரும் செய்யறதுக்கு முதல்ல எனக்கு யார் இதுல வடிவா தெரியுறீங்க? நகுல் தான் தெரியுறீங்க. நகுல் எப்படி செய்யறாருன்னு பாக்கலாம். நகுல் இருக்கா செய்து காட்டுங்க. காலை சேர்த்து போட்டு தூக்குங்க. நகுல் பாருங்க. எல்லாரும் எப்படி நகுல் செய்யறார். நகுல் தான் வடிவா தெரியுறார். ரெடி? நகுல் காலை சேர்த்துக்கு இவ்வளவுதான் தூக்கணும். நாங்க கைய கவிழ்த்து வச்சிருக்கணும். தலை நேர கண் மேல பார்க்கணும். இல்லத்தான் இருக்கணும் தலை. சரியா?
இதுதான் உத்தான பாதாசனம். சரியா அபி? நான் சொன்ன ஆசனத்தின பெயர். சரி, நன்றி. ஜெசிகா சொல்றாங்க. இப்ப நாங்க நிமிர்ந்து படுத்துறது செய்தாங்க, கவிழ்ந்து படுத்துறது செய்தாங்க. பக்கவாட்டுக்கு ஒரு ஆசனம் செய்வோம். அது என்ன ஆசனம் செய்யறாங்க? யாருக்கு நினைவு இருக்கு? எனக்கு பேர் தெரியாதான் ஆசனம் வடிவம் தெரியும். விலங்கியல் நினைவு சொல்லுங்க. எனக்கு பேர் மறந்துட்டு நான் எப்படி செய்யறேன்னு தெரியும். ஆனந்த சயனாசனம். சரி, யாருக்கு பேர் நினைவுல இருக்குது? வாணிமோகன் அவருக்கு நினைவு இருக்கு. ஆனந்த சயனாசனம். வாழ்த்துக்கள் வாணியக்கா. ஆனந்த சயனாசனம். சரி, பக்கவாட்டுக்கு நின்று செய்தனாங்க, நீதினி இருந்து செய்தனாங்க, குப்புற படுத்திருந்து செய்திருந்தோம், இப்ப நிமிர்ந்து இருந்தும் செய்திருந்தோம். இப்ப பக்கவாட்டுக்கு எல்லாரும் ஒரு பக்கம் படுத்திருக்கலாம், ஒரு பக்கம் ஆனந்த சயனம். கையை தலைக்கு கொடுங்க. இந்த கைய இடது கைய முன்னுக்கு வச்சு கொண்டு இப்படி நேரா படுத்திருக்கீங்களோன்னு பாருங்க. நீங்களதான் உங்களுக்கு ஜட்ஜ். சரியா? இந்த இடது பெருவிரலால வலது இடது கால் பெருவிரலை பிடிச்சு மெல்லமா இவ்வளவு உயர்த்தும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் மடக்க கூடாது. ஆறுதலா கீழே விட்டு கைகளை கொஞ்சம் கொண்டு வர வேணும். இப்ப மற்ற பக்கம் மாறுங்க. நேர படுத்துருவோம். தலைக்கு கையை கொடுத்தாக்கள் மாறி செய்ய போறோம். மற்ற பக்கத்துக்கு நீங்க நேர படுத்திருக்கிறீங்களான்னு செக் பண்ணி கொள்ளுங்க. வலது கை 2 பெருவிரலால கால் பெருவிரலை குலுக்கி போட்டு பிடிச்சிட்டு மடிக்காம நேர உயர்த்த வேணும். சாதாரண மூச்சுல. ரெடி? மேல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா கிளம்பு. இவ்வளவு தான் செய்து நீங்களா? ஆனா எனக்கு முழங்கால வளையுது. எனக்கு முடிஞ்ச அளவு பிடிப்போம், பயிற்சி செய்வோம். இன்னும் ஒரு செய்ய போறீங்க. 2 பக்கம் பக்கவாட்டுக்கு படுத்துருங்கோ. போயிட்டாரா? இப்ப பக்கவாட்டுக்கு படுத்துருங்கோ. தலைக்கு கைய கொடுங்க. ஆனந்த சயனாசன நிலைக்கு போங்கோ. கைய முன்னுக்கு வச்சுட்டு பெருவிரலும் சுண்டு விரலும் நடுவிரலாலையும் பெருவிரலை கொளுத்தி போட பிடிக்கணும். காலை மடிக்காம. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு வாழ்த்துக்கள் அபிஷா, நீதினி, மற்றது மிலானி தான் செய்து நினைக்கிறேன். தேவீனா, நீங்க முயற்சி செய்யுங்க. வேறோடு சேர்ந்து 2-3 வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து செய்ய உதவியா இருக்கும். மற்றது கவனியுங்க என்ன செய்யணும். சரி, இப்ப மற்ற பக்கத்துக்கு மாற்றி ஒரு பக்கம் செய்தாக்க மற்ற பக்கத்துக்கு மாறுங்க. சாதாரண மூச்சு. வாணிமோகன் அவருக்கு வருதா? மடியது கால் சொல்லுங்க. கை நீளம் பார்த்தாதான் இருக்கு ரஜினி. முயற்சி செய்வோம். மற்ற பக்கத்துக்கு நேர இருக்கிறீங்களோன்னு பாருங்க. கை விரல் 2 விரலால பெருவிரலை பிடியுமோ கொழுக்கி காலை மடிக்காம. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா கீழே வரும். மிக சிறப்பு வாழ்த்துக்கள். சரி, இப்ப நாங்க இது பக்கவாட்டுக்குள்ள ஆசனம் செய்தாங்க. அதே மாதிரி நாங்க அந்த 4 கையிலையும் காலையும் நின்று செய்வோம். பசு, பூனை, பசு அந்த ஆசன நிலைக்கு வர போறோம். எல்லா நிலைகளையும் ஒவ்வொன்று செய்ய போறோம். அதுக்கு என்ன பெயர் தெரியும்? அந்த பூனை பசுவுக்கு சொன்னால் மஜாரி ஆசனம் என்றதுதான் சமஸ்கிருத பெயர். ரெடி? மஜாரி ஆசன நிலை. அது தவழ்ந்து நின்று பசுவும் பூனை. காலை குத்தி வச்சிருங்கோ. கைகளை கொஞ்சம் இந்த 2 முழங்காலையும் கொஞ்சம் இடவெளி வைங்கோ. கைகளை அப்படி 5 விரலும் அதிக விடம். நேர பாருங்கோ. காலை குத்தி வச்சிருக்கீங்க. இந்த இடுப்பு பகுதி கீழ் நோக்கி தலை மேல. பிறகு கால் இப்படி விதைக்க முழுகு பகுதி மேல தூக்கோடும், தலை கீழே வரும். ரெடி? மாறி மாறி செய்யணும். சாதாரண மூச்சில. ரெடி? 1 2 3
4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. நான் உங்களோட சேர்ந்து செய்திருந்தா உங்களோட உதவியும் பார்க்க செய்திருப்பீங்க நினைக்கிறேன். இன்னொரு 10 எண்ணிக்கைக்கு மஜாரி ஆசனம், பூனை பசு ஆசனம். எப்படி நிக்க போறோம் நாங்கள்? முழங்கால நின்று மேல கைய கீழே, கால் குத்தி இருக்கணும். பிறகு மாறணும். ரெடி? கால் கொஞ்சம் இடைவெளி விடணும். நீங்க கொஞ்சம் இடைவெளி இருக்கணுமா? தோல் மூட்டுக்கு ஏற்ற அளவு இடைவெளி இந்த கால்கள் இருக்க வேண்டும். ரெடி? 1. வாழ்த்துக்கள் ஹபிஷா, இது வடி வேலை செய்யறீங்க தெரியுது போல. 2 அபி வாழ்த்துக்கள். 3 மிலானி மற்ற பக்கத்து மாறுங்க கொஞ்சம் சைட்டுக்கு. 4 5 6 7 8 9 10. சரி, எல்லாரும் இப்படி செய்து நீங்கள் ஒன்று சொல்லுங்க. இந்த கால் சொன்ன இந்த விரல்ல வைக்கிறது சேர்த்து வச்சிராசனம் இருக்கும். அப்படி வச்சிருக்கீங்களோ? இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும். மேல போய்க்க இப்படி குத்தி வைக்கணும், கீழே வரைக்க வச்சிராசனம் போகும். ரெடி? அதுக்கு சேர்ந்து செய்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். இப்ப வந்ததோ வடிவா? யார் வடிவா செய்தான்னு பாப்போமா? நீதினி, மிலானி, அபி 3 பேரும் செய்யுங்க. மற்றாக்கள் வச்சிராசனம் பார்க்கலாம். நீதினி, மிலானி, அபி கவனிங்கோ. மற்ற எல்லாரும் கவனிக்க போறாங்க. 1 பாவம் யார் வடிவா செய்யறாங்க. 2 3 நீதினி கால் மாத்தீங்க. 4 5 6 7 8 9 10. இந்த மூவருக்கும் அப்படியே வச்சிராசனத்துக்கு இருங்க போங்க. வச்சிராசனம் இருங்க. வச்சிராசனம் இருந்த மாதிரி கால் வந்ததா? கால் மாத்திட்ட அதுக்குரிய பதில் எனக்கு வேணும். வச்சிராசனத்துல இருக்கிற நிலை நீங்க இங்க மாத்திக்க வந்ததோ? இப்படி வந்ததோ? இப்படி இருக்கிறீங்களோ அந்த நிலைக்கு நீங்க மாத்த கொஞ்சம் மாற்றக்கூடாது. கொஞ்சம் இல்லை, ஃபுல்லா இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், இப்படி இப்படி. அதுல கவனத்துல எடுங்கோ. இப்ப மற்றவ கபிஷா, நகுல், நினைக்கிறேன் டெவினாவும் சேர்ந்து செய்யுங்கோ. பாப்போம். கபிஷா நகுல பாப்போம். கபிஷா ரெடி? 1 மற்றாக்க வச்சிராசனம் அல்ல சுகாசனம். 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். இதுக்கும் நீங்க பயிற்சி செய்யும் போது கவனமா செய்ய வேணும். ஆறுதலா செய்வீங்கன்னா அந்த உடம்புக்குரிய அசைவுகள் நல்ல பயிற்சி பெறும் என்று கூறி நல்ல வடிவா செய்வீங்க. டெவினா வாழ்த்துக்கள். கவனம் எடுத்து வடிவமைச்சவை செய்யறதையும் பார்த்தீங்க என்று சொன்னா உங்களுக்கு அதை என்ன எப்படி செய்யலாம் என்று சொல்லி தெரிய வரும். சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாங்க என்ன ஒழுங்குல என்ன ஆசனம் செய்கிறாங்க என்று சொல்லக்கூடியவர் யார்? முயற்சி செய்யறேன். உக்கட்டாசனம், ஓம். அரை பத்மாசனம், ஓம். மஜாரியாசனம், ஓம். அதுக்கிடையில் ஒன்று செய்தோமே. அரை பத்மாசனம் சொல்லிட்டேன். அதானே கப்பிலாசனம். இல்ல இல்ல குழப்பக்கூடாது. அப்புறம் மணிமாமி 3 சொல்லிட்டாரு. இப்ப நீதினி முயற்சி செய்யணும். நன்றி மணிக்கா. நாங்க உட்கட்டாசனம் செய்தாங்க. அரை பத்மாசனம், நாபியாசனம், பிறகு அந்த காய் தூக்குறது அந்த பேர் வந்துட்டு ஆனந்த சயனாசனம், பிறகு மஜாரியாசனம். சரி, மிலானி யார் சொல்லாத ஆசனம் எது? கால் தூக்குற ஆசனம் என்று சொல்லியிருந்தாரல்ல அது? உத்தான பாதாசனம். மிக சிறப்பு. உத்தான பாதாசனம். சரி, அப்ப ஆசனங்கள் 4 வகைப்படும். அதுல நின்று செய்தது ஆசனம் தான் உட்கட்டாசனம். அது இருக்கை நிலை ஆசனம். இருந்து செய்த ஆசனம்
அரை பத்மாசனம். பிறகு செய்திருந்த ஆசனம் நிமிர்ந்து படுத்திருந்த குப்புற படுத்திருந்த நிலை நாபி ஆசனம், தொப்புளாசனம் என்று சொல்றது. நிமிர்ந்து படுத்த நிலை செய்வாங்க, அது உத்தான பாதாசனம். பக்கவாட்டுக்கு செய்திருந்தாங்க ஆனந்த சயனாசனம், மஜாரியாசனம், பசு பூனை ஆசனம் தான் செய்திருந்தோம். நிறைவாக வண்ணத்தி பூச்சி ஆசனம், வண்ணத்தி பூச்சி பயிற்சி, அதுக்குள்ள போயிட்டு நாங்க பயிற்சி நீங்க நிறைவு செய்ய போறோம். எல்லோரும் வண்ணத்தி பூச்சிக்கு வாங்க. 20 எண்ணிக்கை ரெடி. எப்படி செய்வோம்? அது காலை நல்லா முன்னுக்கு சாதாரணமா இருப்போம், முன்னுக்கு வச்சிருப்போம். எல்லாரும் ஒரு பக்கவாட்டுக்கு போவோம். கால் இப்படி கைய முன்னுக்கு, விரல்களை கோர்த்து பிடிப்போம். முன் 2 காலம் இப்படித்தான் இருக்குது. அந்த கோர்வைக்குள்ள முன்கால் விரல்களை எல்லாத்தையும் சேர்த்து பிடிப்போம். எவ்வளவுக்கு உங்களுக்கு கிட்டவா இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இழுக்கிறோம். நிமிர்ந்திருக்கிறோம். ரெடி? 1. சாதாரண மூச்சு. 2, 3 நிமிர்ந்திருக்கணும், நேர பார்க்கணும். 4, 5, 6, 7, 8, 9, 10. மிக சிறப்பு. மறுபடியும் செய்ய போறோம். சாதாரணமா விடுங்கோ. காலை 2 காலையும் முன்னுக்கு கும்பிடுங்கோ. கைகளை கோருங்கோ. சாதாரண மூச்சு. சேர்த்து அந்த விரல்களை கோர்த்து பிடியுங்கோ. கால்களை எவ்வளவு கிட்ட இழுக்க முடியுமோ கிட்ட இடுங்கோ. நிமிர்ந்திருங்கோ. நாடிய மேல உயர்த்துங்கோ. நேர பார்வையை வையுங்கோ. எவ்வளவு செய்யுங்க. ரெடி? 1. சாதாரண மூச்சுல. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மிக சிறப்பு. அப்படியே பக்கவாட்டுக்கும் 2 பக்கங்களுக்கும் ஆடி விடுங்க. இருக்கா 2 காலம் போய் அங்காளைகளை நல்லா படட்டும் வர்ற மாதிரி அசைச்சு விடுங்கோ. மிக சிறப்பான அழகான பயிற்சி. இப்ப எல்லாரும் சாந்தியாசனம் அல்லது அரை பத்மாசனம் அல்லது சுகாசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனம் நிலைக்குள்ள வாங்குவோம். அரை பத்மாசனம். கண்களை மூடி நிமிர்ந்திருந்து சிம்மத்துல பிடிச்சு சாதாரண மூச்சுல கண்களை மூடி இருக்க விடும். சாந்தியாசனம் செய்தார்கள் நேர படுத்திருக்கணும். கண்ணை மூடி மேல பார்வை இருக்கணும். கண்ணை மூடி இருக்கணும். தலை நேரையா இருக்க விடும். பல்லு, நாக்கு, கண் விழிகள் ஒண்ணு மாட்டக்கூடாது, அசைக்க கூடாது. கைகளை கவிழ்த்து வச்சிருக்கணும். கால்களை நீட்டி வச்சிருக்கணும். சாந்தியாசனம் செய்யறாங்க. இருந்து செய்யறவ அரை பத்மாசனம். சின்முத்திர பிடிச்சு முழங்காலுக்கு மேல நல்லா அப்படி நிமிர்ந்திருங்கோ. நோகடிக்காதபடி நிமிர்ந்திருங்கோ. கண்ணை மூடுங்கோ. உங்களுடைய உடல் உறுப்போட பேசுற நேரம் இது. அப்படியே உங்களுக்குள்ள வாங்கும். எங்களுடைய இருக்கிற அத்தனை உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் நினைச்சு கொள்ளும். குதிக்கால இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் நல்ல கெட்டிக்காரி, நான் நல்ல சந்தோஷமா எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன், என்னால முடியும், என்னை சுற்றியுள்ளவர்களையும் சந்தோஷமா வச்சிருக்க முடியும். அப்படியே நல்ல எல்லாவற்றையும் உங்களை பற்றி நினைத்த பிறகு குதிக்கால இருந்து ஆரம்பியும். குதிக்கால், கணுக்காலுக்கு மேல முழங்காலின் கீழ்ப்பகுதி, தொடைப்பகுதி, பிருஷ்டபாகம், நாடி நரம்புகள் எல்லாவற்றையும் நினைத்து முதுகு, தண்டுவடம், உள்ளந்தண்டு எல்லாவற்றையும் நினைத்து தோள்பட்டை, கழுத்து, பிறடி, தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், உச்சி, நெற்றி, இமை, கன்னம், கண்கள், காது, பற்கள், வாய், தாடை, நாடி, நாக்கு எல்லாவற்றையும் நினைத்து மூளை, நாடி, நரம்புகள் எல்லாவற்றையும் நினைத்து கழுத்து பகுதி, அப்படியே நெஞ்சு பகுதி, மார்புப்பகுதி, வயிற்றுப்பகுதி, வயிற்றில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், கண்ணீரல், மண்ணீரல், நுரையீரல், இதயம் எல்லாவற்றையும் மனசால நினைச்சு அத்தனை உறுப்புகளும் என்னோட நல்ல உற்சாகமா இருக்குது. தொடைப்பகுதி, முழங்கால், கடுக்கால் முன்பக்கமாக நினைத்து சின்ன விரல்ல இருந்து 4 விரல்களை நினைத்து எல்லாவற்றையும் பெருவிரலை கொண்டு வந்து என்னோட ஏதாவது ஒரு இடத்துல நோவோ வலியோ இருந்தால் என்னை விட்டு போயிடும். அப்படி ஏதாவது இருந்தாலும் அதை என்னால நிவர்த்தி செய்ய முடியும், என்னால் அதை போக வைக்க முடியும், அந்த வழியில இருந்து நான் நிவர்த்தி செய்வேன் நம்பிக்கையை உங்களுக்குள்ள கொடுத்து அத்தனை உடல் உறுப்புகளையும் உங்களோட மனசோட பேசி அதை நீங்கள் விட்டு
அப்படி ஏதாவது இருந்து அதை விட்டு போயிடுவோம் என்று சொல்லும் போது அந்த திருவிரலை ஆட்டி திரட்டி விட்டுற வேண்டும் என்றதுதான் அந்த இது செய்து கண்களை அப்படியே மூடினபடியே வச்சிருந்து உள்ளங்கைகள் ரெண்டையும் எடுத்து உறைஞ்சி நிமிர்ந்து படுத்திருந்தவர் இடது பக்கம் திரும்பி படுத்து இளம்போனம் இடது பக்கம் திரும்பி படுத்து ஒரு கழிச்சு படுத்துட்டு எழும்பி கைகளை எடுத்து உரைச்ச வேண்டும். எழும்பி இருந்து டவீனா எழும்பி இருந்து கண்களுக்கு மேல ஒட்டி இரண்டாவது தடவையாக நகுல் நிமிர்ந்து இருக்கணும். அவதியாக நிமிர்ந்திருந்து பல சேர்த்து இருக்கவர் இருந்து நிறைவாக நல்ல உள்ளங்கைகள் ரெண்டையும் தான் வஞ்சிட்டு கண்களுக்கு மேல ஒட்டி ஓடி வந்திருந்து இணைந்திருந்த பாமகுறவர்களுக்கும் இளையவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி இன்று நல்ல ஆசனங்கள் நிறைய செய்திருந்தாங்க. எல்லாரும் நீங்க வடிவா செய்திருந்தீங்க. இளையோர் யோகா வாரம் 166 மிக அழகாக நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் இளையோர் யோகா 106 தேர்வுடன் சந்திக்கின்றேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறி தளத்துக்கு சந்திப்போம் அடுத்த வாரம். நன்றி வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம் ராஜினி, உங்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஒரு சின்ன குட்டி கொண்டு வந்தா அக்கா தள்ளி 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 விடுற அந்த பிள்ளைக்கும் ஆசையா இருக்குது அவ செய்யறதுக்கு. ஆனா அவங்க கொஞ்சம் தள்ளி இருந்தா அவன் தள்ளி இருக்க சொல்லலாம். அவ தள்ளி தள்ளி விடுறா, அவ வந்து வந்து அதே மாதிரி செய்கிறான். அவன் பழகிறதுக்கு அவனுக்கு ஆர்வமா இருக்குது. அக்கா நீங்க கொஞ்சம் நீங்க தள்ளி இருந்தோண்டு தங்கச்சிய பக்கத்துல விட்டு செய்ய விடுங்க. என்ன நன்றி நன்றி ராஜினி, கவனிச்சு கொண்டு வந்திருக்கிறீங்க. டெவீனா வணக்கம். தங்கச்சியும் சேர்த்து வச்சிருந்து செய்யலாம். டெவீனா முறை தொடர்ச்சி அல்லைந்து பார்த்து வரும் பழகம் வரையும் பார்த்து நினைவாரன்றதான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி எடி உங்களுக்கு. வணக்கம் செல்வி. வணக்கம். நானும் முன்பு கொஞ்சம் பார்த்து கொண்டே இருந்தேன். மிக சிறப்பாக எல்லோரும் செய்திருந்தார்கள். அனைவருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. உங்களுக்கும் தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்களுக்கும் நன்றி. நன்றி தர்ஜினி. நன்றி. மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். வருகிற வாரம் இளையோர் யோகா தொகுப்புடன் யார் இணைந்து கொள்ள காத்திருக்கிறீர்கள்? ரஜினி மாமி லண்டனுக்கு ஒருக்கா போயிட்டு வந்துடுவேன். அந்த நேரம் என்னால் இணைய முடியாமல் இருக்கும். அதனால ஒருவர் தொகுப்புடன் இணையலாம். யாராவது ஒருவர் நீங்களே முடியல எழுதி போடுங்க. அப்போ வேற ஞாயிற்றுக்கிழமை இந்த தொகுப்பினை அடுத்த வாரமா? அடுத்த வாரமா? ஓகே சரி. அப்ப தகவல் அனுப்பினா சரியா? சரி. தகவல் ஆர்வமா இருக்கிறார்கள் என்று தகவல் அனுப்பிக் கொள்ளுங்கள் என்று கேட்டு லெவினாவினுடைய குரலை அபிப்பிராயத்தையும் கேட்டுட்டு லெவினா வணக்கம். லெவினா உற்சா வணக்கம். அன்னைக்கு அம்மா கதைப்பாருதான் நினைக்கிறேன். லெவினா அறிவிப்பு அன்றைக்கு அருமையா தானே இருந்தது. இந்த இடைவர் ஒருவரும் கேட்க இல்லை தானே. லெவினா கதைக்கிறீங்களா? உற்சாமன வணக்கம். வணக்கம். எங்க அம்மா போயிட்டா? எப்படி இருந்தது இன்றைக்கு உங்களுக்கு? இளையோர் யோகா செய்திருந்தீங்களா? எனக்கு நல்லா இருந்தது. தனியா அணைஞ்சிருக்கிறீங்க. கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி இருக்கும். உங்களை முகம் தெரியல. முகத்துக்கு வைங்க நிமித்தி. லேப்டாப்பை உயர்த்துங்க. உங்களோட உயர்த்துங்க. இப்பதான் சரி. இப்ப பின்னுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா தெரியுமா? நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இளையோர் யோகா செய்தீங்களா? அம்மா நிக்கிறாவா? அம்மாவோட கதைக்கலாமா? இல்ல அவரோட தான் முதல்ல கதைங்க. நான் கேட்கிறேனே நவீனா, இதுக்கு முதல்ல நீங்க யோகா செய்து பழகி இருக்கிறீங்களா? இல்ல. சரி. ஒரு வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாதா? இல்லை மாமா அல்லது இதுக்கு முதல் இல்லை அப்படி சொல்லுங்க. ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே. இன்றைக்கு தான் முதலாக இணைந்தில்லை. எப்படி ரஜினி மாமியினுடைய அறிமுகம் கிடைத்தது உங்களுக்கு? அம்மா பதில் சொல்ல தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அப்புறம் அம்மா கடைசியில கேட்டு. எனக்கு விருப்பம். நான் தொடர்ந்து வரப்போறேன். சரி. எப்படி இந்த ரஜினி மாமியினுடைய தொடர்பு எத்தனை மணிக்கு இணைகிறதுன்ற விவரங்கள் உங்களுக்கு கிடைச்சது? நாங்கள் டீச்சரோட அடிச்சு கழிச்சு நாங்கள் பிறகு
11:11க்கு மெசேஜ் வந்தது 20 இணைய சொல்லி நிமிடங்கள்ல வர சொல்லி. ரஜினி அவர்கள் எப்படி சிவதர்ஷினி அவருடைய தொடர்பில் இருந்தவர்கள் உங்களுக்கு கிடைத்தார்கள்? அவர்களுக்கு முன்பாகவே இவர்களை நாங்கள் மாவீரர் நாள்ல எனக்கு பக்கத்தில் அது அன்று சொன்னீங்கள் கண்டீங்களே தவிர தொலைபேசி இலக்கங்கள் ஒன்றும் தெரியாது தானே. பின்பு அவர்களை தேடி என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து என்னோட தொடர்பு கொண்டார்கள் இத்தனை மணிக்கு. சரி, மீந்த மகிழ்ச்சி. அப்ப சிவதர்ஷினி அவர்கள் அறிமுகப்படுத்தவில்லை? இல்லை இல்லை, அவர்கள் அதற்கு நான் கொடுத்த வெப்சைட் பக்கமாகவே கனகாலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லியிருந்தார் தாயார். இன்றுதான் இணைந்திருக்கிறார். சரி, மிக்க மகிழ்ச்சி. லெவினா கதைக்கும் நீங்கள் கதைக்கக்கூடியவர் தானே, ஆனால் எப்பவுமே அம்மாவை பார்த்து கதைச்சிங்கன்னா வளர மாட்டீங்க. நீங்கள் தனியாக உங்களுக்கு தெரிஞ்சதை கதைச்சி பழகணும். என்ன இங்கே திருப்பியும் அம்மாவை பார்க்குறீங்க. ரஜினியர்கள் அம்மாவோட கதைங்க. நாங்கள் நிறைவுக்கு வருவோம். கதை உற்சாகமான வணக்கம் ராதிகா அவர்களுக்கு. இருக்கிறீங்களா? வணக்கம். சரி, எப்படி இவர் செய்தாரா சேர்ந்து உங்களுடைய ஆர்வத்துக்கு இணைக்க வேணும், சேர வேணும், வர வேணும் என்ற ஆர்வமா இருந்தீர்கள். அப்போ உங்களுடைய ஆர்வம் பார்த்திருந்தபடியால இலகுவா இருந்திருக்கும் நினைக்கிறார். இவருடைய பக்கம் உங்களுடைய வரல எப்படி இருந்தது? நான் கொஞ்சம் கீழே உடுப்பு போட்டுடைய கொஞ்சம் நான் கவனிக்கிறேன். முதல் பார்த்தேன் கொஞ்சம் கண்ணை வட்டி அங்க பார்த்து கொண்டுண்டவா அதவா சாத்திட்டு போயிட்டேன்னு. நாங்க 2 பிராக்கா இருக்குமா வாக்கண்டுட்டு உங்களைத்தான் கேட்கணும் அப்படி செய்தவா இல்ல. இன்று முதல் வகுப்பு தானே தொடர்ச்சியா தொடர்ந்து விரைக்குள்ள அந்த விளங்கி செய்ய முடியும். அந்த பேர் என்றுதான் முதல் வகுப்பு முதல் யோகாவே என்றுதான் செய்யறாரு. கொஞ்சம் 2-3 வகுப்பு தொடர்ச்சியா வரும்போது அவர் இணைந்து சேர்ந்து செய்வார் என்ற இது இருக்கு. அந்த வீடியோவை தான் நாங்க சரியா வைக்கணும். அதில் கொஞ்சம் உங்களுடைய உதவி தேவைப்படும். மற்றபடி அவர் சரியாகவே இணைந்து செய்வதுதான் சிறப்பு. அவ கதைப்பானல்ல ஆனால் உங்களை பார்த்து பார்த்து கதைப்பதுதான் கஷ்டமா இருக்கு. அண்டு கொஞ்சம் கதைக்கல. ஆனா இதுக்கு முதல் வடிவா கதைக்கிற வாரணரை போறவா அதுல வடிவா கதைப்பா. இந்த முதல் இப்படித்தான் இருந்தவா, அதுலயும் பிறகு நல்லா கதைப்பா. யார் சின்ன அந்த கெப்புட்ஸ் தாக்கு இருந்ததா அவ அந்த சிந்தனை தான் தமிழ் மொழி நாளுக்கு இருந்தவா. அவ இந்த பிள்ளையோர் ஆள் இந்த கெப்புட்ஸ் தாக்கு பேர்த் இருந்தது. அப்ப அதுவும் இதுவும் சேம் டைமா போயிட்டுது. அங்கேயும் போகணும் இங்கேயும் இருக்கணும். சரி சரி, அதுல அண்டு கொஞ்சம் இதா இருந்தவா. இனி கதைப்பா. நீங்க சின்னவரை சொல்றீங்களா லெவினாவை சொல்றீங்களா? லெவினாவை சொல்றேன். லெவினா கதைப்பாரு தானே. லெவினா கதைப்பான இப்ப தலையை ஆடி கொண்டிருக்கிற வாய்க்கு வந்து பார்த்து சொல்லாமா? அப்படி அதுதான் நான் சொன்னேன். அப்படி இருக்காமல் வடிவா கதைச்சு இப்போ கொஞ்சத்துல பாருங்க. இதுக்குள்ள இருக்க முன்னாடி இருக்கிற அக்கா அண்ணாக்கள் எல்லாம் இந்த பாய் பழக்க போறாங்கன்னு பாருங்க கொஞ்சம். சரியா? சரி, நீங்கள் முடிஞ்சால் இணைஞ்சு பார்த்து கொண்டிருங்கோ. அல்லது இணைப்பில் இருந்தாலும் உங்களுக்கு நேரம் இருந்தால் இருக்கலாம். சின்னவேட்ட பேர் என்ன? சின்னவாட பேர் என்ன? திருப்பி சொல்லுங்க. ஆரணி. ஆரணா. லெவினா ஆரணா. சரி. லெவினா ஆரணா. லே எல் தானே. டேடா டேடா லெவினா. எல் இல்ல தானே தொடங்கும். எல் தானே. இல்ல டீல தொடங்கும். தேனா டிவினா. டிவினா லெவினா. யா இல்ல டெவினா. யா சரி. ஒட்டகம்புடா. நீங்க உச்சரிக்கும் போது எனக்கு லெவினா லெவினான்னு தான் கேட்குது. எல் தான் கேட்குது. சரி, ஆனால் இப்போ சும்மா லெவினாட்ட ஒரு கேட்பம். உங்களோட பேர் வைக்கல தமிழ்ல வச்சவையிலோ இங்கிலீஷ்ல வச்சவையிலோ? நீங்க சொல்லுங்க. தெரியாது என்ன? அம்மாட்ட பிறகு கேளுங்க. எண் சாத்திரப்படி இங்கிலீஷ்ல பேர் வச்சு போட்டு தமிழ்ல கூப்பிட்டா இந்த குழப்பம் எல்லாருக்கும் வரும். அது வந்து டொச்சில சேர்த்தாவே அந்த டொச் உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டோம். அதால சரி சரி சரி, நாங்கள் பழகி கொள்கிறோம். சரி, ஓகே. வாழ்த்துக்கள், நன்றி. அவர் ராஜினி ஆண்டி சொன்ன மாதிரி அவரையும் இணைச்சு பக்கத்தில் இருத்த விடுங்க. அவர் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்யட்டும். சரியா? அவர் 2 நான் பெண்ணையும் ஆணையும் சேர்த்து தான் சொல்றேன். பெண் பிள்ளையோடு தெரியும் எனக்கு. இணைஞ்சு கொள்ளுங்க. என்ன? வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாரும் ஒருக்கா கைதட்டி வரவேற்று மகிழ்ச்சியோடு விடை தருவோம். நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி ரஜினி. நன்றி.